சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சதுரங்க வேட்டை தான் பார்க்கணும், வேற படம்லாம் பார்க்க முடியாது. நானும் ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு சரி இந்த படம் சதுரங்க வேட்டை மாதிரி இருக்கும், படம் நல்லா இருக்க போது ஜாலியா இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, ஏன் நினைச்ச, எதுக்கு நினைச்ச அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேட்டுட்டாங்க. நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்துல ஹீரோவாவே நடிச்சிருக்கிறாரு, கார்த்தீஸ்வரன். இவரோட இமான் அண்ணாச்சி, லிவிங்ஸ்டன் இவங்களாம் நடிச்சு ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சதுரங்க வேட்டை படத்துல வர மாதிரி படத்தோட ஹீரோ வந்து மக்களை எந்தெந்த வழிகளை ஏமாத்துறாரு, மக்கள் எந்தெந்த வழிகளை ஏமாறுறாங்க, பேராசையை காட்டி அவங்களை எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற டெக்னிக்கெல்லாம் காட்டியிருக்காரு. இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சதுரங்க வேட்டை படம் பார்த்துட்டோம். அப்படிங்கிறப்ப இதுல வர்றது எல்லாமே நமக்கு புதுசா தெரியல. சரி ஓகே ஏதோ பண்றாப்புல பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எதுவுமே நமக்கு வந்து புதுசாக தெரியல. படத்தோட இதெல்லாமே ஆல்ரெடி அவர் 2014 இந்த படத்தை பண்ணிட்டாரியா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்படி ஒன்றும் பெருசா இல்லை. இந்த படத்தை நீங்க போய் தியேட்டர்ல பாக்குறீங்க, படம் உங்களுக்கு பிடிக்கல, படத்தோட காசு வேஸ்ட் நினைக்கிறீங்க அப்படின்னா படத்தோட டைட்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நிர்வாகம் பொறுப்பல்ல. இப்ப சமீபத்துல கூட தேவயானியோட கணவர் ராஜகுமார் சொல்லியிருப்பாரு, ஒரு படத்தோட டைட்டில் வந்து ரொம்ப யோசிச்சு கவனமா வைக்கணும், அது வந்து மக்கள் வந்து எந்த அளவு ரிசீவ் பண்றாங்கிறத பொறுத்து ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் அப்படின்னாரு. இந்த படத்தோட டைட்டில் புரிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொன்னது கரெக்டானு தோணுது எனக்கு. நிர்வாகம் பொறுப்பல்ல. இப்ப நீங்க இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் நல்லா இல்லைன்னா அப்படி நல்லா இல்ல, காசு வேஸ்டா போச்சு, என் காசை வந்து கிரெடிட் பண்ணுங்க, எனக்கு அனுப்பிவிடுங்க திரும்ப அப்படின்னு சொன்னீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. என்னங்க படம் மட்டமா இருக்கு, இந்த படத்துக்கு ஆகா ஓகோ நீங்களே அப்படின்னா நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு படத்தோட டைட்டில வச்சு நம்ம என்ன மாதிரியான கமெண்ட் கொடுத்தாலுமே அவங்க சமாளிச்சிருவாங்க. அப்பதான் புரிஞ்சு ஒரு படத்தோட டைட்டிலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கு அப்படிங்கிறது. அது மாதிரி படத்துல காமெடி இன்னும் இல்லை. எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கல. இதுக்கு முன்னாடி போட்ட படம் கூட ஓகேங்களாம், இந்த படம் எந்த ஆங்கிளையுமே இது இல்லை. படத்தோட ஸ்டோரியெல்லாம் நல்ல ஸ்டோரி தான். என்ன நம்ம ஆல்ரெடி சதுரங்க வேட்டையை பார்த்து நமக்கு அது பரிச்சயம் ஆயிடுச்சுல. இந்த படம் பார்க்குறப்ப கொஞ்சமாவது சதுரங்க வேட்டை இல்லை சதுரங்க வேட்டை தாண்டி வாய்ப்பே இல்லை. ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் பார்த்த ஃபீல் தான். நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா, படம் பார்த்தேன், படம் பிடிச்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பிடிக்கல அப்படின்னா நானுமே நிர்வாகம் பொறுப்பல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.